ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 7. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அநேக வேளைகளில் ஒரு தொழிலை தொடங்கும் பொழுது நாம் தொடங்குகிறோம். நம்மோடு கூட உதவி செய்வதற்கு அநேக படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறார்கள், இரவும் பகலும் உழைக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய தொழில் நல்ல முறையில போகும் என்று நாம் நினைத்து கொண்டு மனிதர்களை சார்ந்து நம்முடைய தொழிலை தொடங்குகிறோம். அதனாலே பயன் இல்லை என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். There are times people start a new project, they start a new business, they start something new depending upon many people. There is someone who is planting, someone who is watering, someone who is marketing, someone who is taking care of some other activities. So people think that their business will flourish and everything will prosper. But it is not so. There are times the business does not go well. There are times the market does not do good. There are times people do not work well. There are people who don't expect God to bless them. These are the important factors we should consider and rely upon God. Because God is the one who gives the yield to our efforts. It is God who can prosper us in adverse conditions of our life. The market may not do good, but God can make a way where there is no way. If God could bless whatever you do, no man can stop it. That is what God did in the life of Isaac. Even in the time of famine, he obeyed God and he sowed the seed in the land. God blessed him with 100-folds of yield. We need to understand everything will flourish because of God. தேவனாலே எல்லாம் ஆகும், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. Whatever the people do, they get their salary. Whatever the people do, they get their benefits. Whatever the people do, they get their blessings accordingly. But it is the Lord who blesses everyone in different manner according to their faith on God. நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எதிர்மறையான சூழ்நிலையிலும் பஞ்சகாலத்திலும் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்டதான எதிர்மறையான சூழ்நிலையிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை சார்ந்திருங்க, தேவனாலே எல்லாம் ஆகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீர் அப்பா. என்ன மாறினாலும் மாறட்டும், மார்க்கெட் நிலவரங்கள் மாறட்டும், அரசாங்கங்கள் மாறட்டும், சட்ட திட்டங்கள் மாறட்டும், ஆனால் நீர் மாறுவதில்லை. மாறாத உம்மை நம்பி இருக்கிறோம். நீரே எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.